வெல்கம் டு டெம்பிள் வியூஸ். இன்று மிகவும் பழமையான திருத்தலமான பொன்னியின் செல்வன் நாவலில் இடம்பெற்றுள்ள பழையாறை சோமேசர் கோயில், அதாவது கீழப்பழையாறை வடதள்ளி சோமேசர் ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது பாடல் பெற்ற ஸ்தலம். அப்பர் பெருமானால் பாடல் பெற்ற இந்த சிவாலயம் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. அப்பர் உண்ணாவிரதமிருந்த தலம் என்பதும் தொன்மையான நம்பிக்கை. காவிரி தென்கரை ஸ்தலங்களில் 24வது சிவஸ்தலமாகும். வடதளியில் சுவாமி விமலநாயகி உடனுரை தர்மபுரீஸ்வரராகவும், பழையாறையில் சுவாமி சோம கமலாம்பிகை உடனுரை சோமேஸ்வராகவும் காட்சியளிக்கிறார். இது ஒரு தேவார வைப்பு தலம். மூலவர் சோமேசர், தாயார் சோம கமலாம்பிகை. ஸ்தல விருட்சம் நெல்லி. தீர்த்தம் சோம தீர்த்தம், கருட தீர்த்தம். சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிக அழகான திருக்கோயில் இது. பழையாறை சோழ பேரரசின் தலைநகரங்களில் ஒன்றாக இருந்துள்ளது. திருப்புரம்பியம் போரில் வெற்றி பெற்றதன் நினைவாக காவிரி ஆற்றங்கரையில் ஆதித்ய சோழனால் கிபி 871 கட்டப்பட்டதாக கல்வெட்டுகளில் உள்ளது. கும்பகோணத்தில் ஆவூர் சாலையில் உள்ள பழையாறை கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படும் இந்த திருக்கோயில் 8 அல்லது 9ஆம் நூற்றாண்டுக்கும் முந்தைய பல கல்வெட்டுகளை கொண்டுள்ளது. 7ஆம் நூற்றாண்டில் தமிழ் சைவ நியதி படைப்பான தேவாரம் நாயன்மார்கள் என்று அழைக்கப்படும் தமிழ் துறவிகளால் எழுதப்பட்ட வைப்பு ஸ்தலம் என்று வகைப்படுத்தப்பட்ட தெய்வீகமான ஸ்தலம் இது. சம்பந்த பெருமான் அப்பரே என்று திருவாய் மொழிந்த திருநாவுக்கரசரின் தேவார பாடல் பெற்றது இத்திருத்தலம். புராணத்தின்படி சந்திர பகவான் இங்குள்ள சிவனை வழிபட்டதாகவும் அவருக்காக சிவன் தோன்றியதாகவும் நம்பப்படுகிறது. மற்றொரு புராணத்தின்படி விஷ்ணுவின் கழுகு வாகனமான கருடன் தனது தாயை குணப்படுத்த அமிர்தத்தை எடுத்து சென்றபோது தாக்கப்பட்டு பானையிலிருந்து 3 சொட்டு அமிர்தம் விழுந்ததால் லிங்கமாகவும் தாயாராகவும் புனித நீரூற்றாகவும் மாறி இது ஸ்தலமானதாக கூறப்படுகிறது. கருடன் தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் அம்பிகையும் வழிபட்டு பேறு பெற்றதால் ஜடாயு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. தேவாரத்தில் உள்ள 7-8ஆம் நூற்றாண்டின் துறவி கவிஞரான அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரர் ஆகியோர் பாடல்களில் இந்த கோவில் போற்றப்பட்டுள்ளது. இங்குள்ள சோம தீர்த்தம் தீர்த்த குளத்து நீர் சித்த பிரமையை போக்கக்கூடியது. ராஜராஜ சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட இக்கோயில் அவருடைய இயற்பெயரால் அருண்மொழி தேவேச்சரம் என்று அழைக்கப்படுகிறது. குந்தவை பிராட்டி இவ்வூரில்தான் ராஜேந்திரனை வளர்த்தார். மங்கையர்க்கரசி நாயனார் பிறந்த ஊர் இது. அவரது திருவுருவ சிலை இந்த கோவிலின் உள்பிரகாரத்தில் தெற்கு நோக்கி உள்ளது. மங்கையர்க்கரசியாரின் அவதார ஸ்தலம் கீழப்பழையாறை. குருவாரத்தில் இவரை வழிபடுவது உயர்வு. மங்கையர்க்கரசியார் இவர் மணிமுடி சோழனின் மகள். 63 நாயன்மார்களில் ஒரே பெண் துறவியான மங்கையர்க்கரசியார் பிறந்த ஊர் இது. பழமையான இந்த சிவஸ்தலத்தில் உள்ள மூலவரான சிவபெருமான் அவ்வளவு உயிர்ப்புடன் காணப்படுகிறார். பார்வதி தேவியின் சந்நிதி நுழைவாயிலில் பிரகலாதன் மற்றும் மகாவிஷ்ணுவின் கதையை சித்தரிக்கும் பல சிற்பங்கள் உள்ளன. அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் இந்த கோவிலின் முருகப்பெருமானை போற்றி பாடல்கள் பாடியுள்ளார். சந்திரன், நாகமன்னன் ஆதிசேஷன், கருடன், கங்கை மற்றும் காமதேனுவின் மகள் விமலி ஆகியோர் இங்குள்ள இறைவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. சிவன், பார்வதி தேவி சன்னதிகளை தவிர விநாயகர், முருகன், பைரவர், சூரியன், சந்திரன், சேக்கிழாருடன் நால்வர், மங்கையர்க்கரசி, கைலாசநாதர், நவக்கிரகம், சண்டிகேஸ்வரர் ஆகியோரின் சன்னதிகள் மற்றும் சிலைகளை பிரதான மண்டபத்தில் காணலாம். கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், விஷ்ணு மற்றும் பிரம்மாவுடன் அவருக்கு இருபுறமும் வீரதுர்கை ஆகியோரின் சிலைகளை காணலாம். கைலாசநாதர் சிலை நம்ப முடியாத அழகுடன்
தனித்துவத்துடன் காணப்படுகிறது. மிகவும் உயிர்ப்புடன் தெய்வீகமாக காணப்படுகிறது. அர்த்த மண்டபத்தில் உள்ள வீர துர்க்கையை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் குடும்பத்தில் சகல சௌரியங்களும் சௌபாகியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். சோமவாரம் எனப்படும் திங்கள் கிழமைகளில் இங்குள்ள சிவபெருமானை வழிபடுவதால் கடன் சுமை, மனசுமை நீங்கும். சந்திரன் வழிபட்ட ஸ்தலமான இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு மனோநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பு சோமவார வழிபாடு. மிகவும் அமைதியான, அழகான, பழமையான இந்த தலத்தின் முகப்பு கோபுரம் சிதிலமடைந்து காணப்படுகிறது. மக்களும் அதிகம் வருவதில்லை என்று அர்ச்சகர் கூறினார். அனைவரும் வழிபட்டால் சோழர்களின் பழைய தலைநகரான, தொன்மையான, குந்தவை பிராட்டியார் வாழ்ந்த ஊரான பொன்னியின் செல்வன் நாவலில் இடம்பெற்றுள்ள இந்த ஸ்தலம் புதுப்பொலிவு பெறும். இறையருளால் அனைவரும் இன்புற்று வாழ்க வளர்க.